ஹலோ, ஹாய் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மூவியும் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அமேசிங்காக சூப்பராக வந்திருக்கு. அண்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், ஸோ இந்த கேரக்டர் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மொட்டை சார் கூட ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப எட்வெட் இல்லாமல் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க எல்லாருமே ஷூட்டில். ஸோ ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் கஜேஷ் சார் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோயின் வந்து பெங்களூர்லேருந்து மாடலாக இருக்காங்க அவங்களும். ஸோ அவங்களும் சூப்பர் ஆக்டிங். புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களோட ஒரு ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேர்த்துமே கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் என் கூட நடித்த சுகி அக்கா அண்ட் ஹேமா எல்லாருமே சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கண்டிப்பாக கம்மிங் 12th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மூவி நல்லா ஹிட் கொடுக்கணும். மக்கள் உங்கள் கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த தேட்டர் ப்ளீஸ். தேங்க்யூங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் சார் பேசுவாங்க. தேங்க்யூங்க. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் படம் பார்த்துருக்கீங்க, நல்ல விமர்சனங்களை கொடுங்க. படம் நல்லா எடுத்துருக்கோம், நல்ல மெசேஜும் கொடுத்துருக்கோம். நீங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத். படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் ஓப்பனிங்கில் வந்து நானும் ப்ரொடியூசர் சாரும் தான் ஓப்பனிங் சீனு. ஸோ அந்த வாய்ப்பு வழங்கிய தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவன் நாகேஷ் சார், அவருடைய பேரன் கதாநாயகன் அறிமுகமாயிருக்காரு. அந்த வாய்ப்பினை வந்து இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் அவருக்கு வழங்கியிருக்காரு, எனக்கு வழங்கியிருக்காரு. படத்தில் வந்து மொட்டராஜன் சார் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர், நல்ல கேரக்டர். அவங்க கூட 3 மனைவிகளில் பார்த்தீங்கன்னா அஸ்மிதா, அவங்க 3 பேர் கலக்கியிருக்காங்க. பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இசை வந்து இசை வெளியீட்டில் இல்லை பார்த்துருப்பீங்க. இசை வெளியீட்டில் உள்ள இசை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு புதிய முயற்சி, புதிய உருவாக்கம், புதிய இளைஞர்கள், ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு படம், டைரக்டரு, ஸோ மியூசிக் டைரக்டர் எல்லாமே ஒரு நாங்களாம் சேர்ந்து ஸோ ஒரு புதிய முயற்சி. தயாரிப்பாளர் வந்து நல்ல ஒரு பொருட்செலவில், இயக்குனருடைய திறமையான இயக்கம். அவர் ஒரு கேமராமேனாக இருந்தாலும் இயக்கத்தில் வந்து ஒரு புது முயற்சி எடுத்து ஒரு புதிய கருத்தை வந்து இந்த படத்தில் மூலமாக கொண்டு வராரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான படங்கள் முடக்கி கிடக்கு, அது என்னவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் குறுகிய காலத்தில் இந்த படத்தை பண்ணி இந்த படம் வந்து தேட்டருக்கு வருதுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் நடுறது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். நல்ல படங்கள் திரையில் வர்றதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா எழுதணும். இந்த படத்தை பற்றி நல்லது. படம் வந்து 12ஆம் தேதி திரையில் வருது. அந்த படத்தை வந்து வெற்றி படமாக்க வேண்டியது பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் வெற்றி செய்யறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. உண்மையை நாங்கள் உறக்க சொல்லியிருக்கோம், பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மகளிரோட ஆதரவு எங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லாத எல்லா இளைஞர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு மனசு இருந்தால் மார்க்க பந்து அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு குடியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க, என்னுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இவ்வளோ பேரை ப்ரெஸ் முன்னாடி, கேமரா முன்னாடி லைக் கை காலெல்லாம் நடுங்குது, ஏன்னா பேசணுன்னே தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. படத்தை பார்த்துருப்பீங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல், லைக் நான் ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னேன், சப்போர்ட் இல்லாமல் we are not going to go anywhere. ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் சார், ப்ரொடியூசர் சார். அவங்க இல்லாமல் ஐ வில் நாட் பி ஸ்டாண்டிங் ஹியர். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ டு காட் as well இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு.
அண்ட் கோஆர்டிஸ்ட் அஷ்மிதா மேம், ஸ்விகி மேம், ஹேமா மேம், அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான மாமிஸாக எனக்கு இருந்தாங்க ஃபார் த ஹோல் த்ரூ அவுட் த மூவிஸ். அண்ட் கஜேஷ் சார் ஹீரோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு 1 or 2 டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போனால் கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இன்னும் பண்ணுங்கன்னு சொல்லி. அது கஜேஷ் மட்டும் இல்லை, மொட்டை ராஜேந்தர் சார் இருக்கட்டும், மிப்பு சார் இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ண வச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தீனா மாஸ்டர் கொரியோகிராஃபி சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக பேஷன்ஸாக என்னை கூட்டிகிட்டு போய் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ராஜேந்திர சார் சொல்லவே வேணாம், அவர் இருந்தாலே கலகலப்புன்னு இருக்கும். ஸோ அவர் இருக்கும்போது இட் இஸ் வெரி நைஸ். நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசிந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நான் ஒன்றுமே அவர் பேர் கேட்கல, நான் ஒன்றுமே கேட்கல. இது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீலிங் த்ரூ ஆஃப் த மூவி ஜேர்னி. ஸோ சீன் முடிச்ச உடனே ஷார்ட் ஓகே சொன்ன உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, எந்த ஊரில் இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறேன். அது இன்னும் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு, இன்னும் நல்லா பண்ணுறேன். ஸோ ராஜேந்தர் சார், வி மிஸ் யூ, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட். அண்ட் அனைவருக்குமே நன்றி. படத்தை போய் பாருங்க அண்ட் சப்போர்ட் அஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உருட்டு மூவியுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஸோ கம்மிங் 12th இந்த மூவி வந்து தேட்டரில் வரப்போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி பாஸ்கர் சாருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஒரு படத்தில் ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்க முடியும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கேரக்டர் வந்து என்னோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை ராஜேந்தருக்கு ஒரு 3 ஒய்ஃபில் ஒரு ஒய்ஃபை செகண்ட் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு காமெடி ரோல் வித் சாங்கோட பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்க சாங்கு. அண்ட் அஷ்மிதா அண்ட் சுகிமா அண்ட் ரித்து எல்லாருமே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே சூப்பராக அண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் வந்து இந்த ஷூட் பண்ணியிருந்தோம். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஷூட் போகணும், பாஸ்கர் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அவரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் அண்ட் தீனா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். சாங் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அத்தானுக்கு தான் சொல்லணும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் மொட்டராஜன் சார் கூட ஒர்க் பண்ணது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, எல்லாருமே வந்துட்டு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. எல்லாருமே வந்துட்டு ஒரு எங்கேயோ வந்து ஒரு பிக்னிக் போயிருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ஒரு மூவி பண்ணியிருக்கோம், அப்படி தான் இருந்தது. ஒரு பெரிய டேரக்டர், பெரிய ஹீரோ, ஸோ பெரிய ஹீரோயினாக வர போகிறவங்க. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நான் ஃபஸ்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். நல்லா ஆக்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லா சாங் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரித்து, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அத்தான் வந்துட்டு ரொம்ப ஜாயிலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் சார் தான் நான் அத்தான் சொல்கிறேன். ஸோ என்ன செல்ல பொண்ணாக வந்துட்டு இந்த மூவியில் எல்லாருமே வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கம்மிங் September 12th இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இதே மாதிரி நீங்கள் மக்களுக்கு வந்துட்டு நல்ல மெசேஜாக நீங்கள் கொடுக்கணும் டேரக்டர்ஸாக. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மீடியா அண்ட் பீப்புள், சப்போர்ட் பண்ணுங்கள். உருட்டு தேங்க்யூ. வாங்க. மதிப்பிற்குரிய பத்திரிகை மீடியாக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்தில் நான் இளமை பருவத்தில் இருக்கும்போது லவ் எனக்கு கிடைக்கல. வயசான காலத்தில் ஒரு லவ். அது டைரக்டர் சாருக்கு மிக்க நன்றி, பாஸ்கர் சாருக்கு. ஏன்னா அவர் வந்து சொன்னார், ஆனால் நீங்கள் ஒரு வயசான கேரக்டர்லாம் கிடையாதுண்ணே, அந்த கேரக்டர் பார்த்தோன்னே, அந்த பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லவ் வந்துருமே அப்படின்னாரு. ஆனால் வந்துச்சு, இந்த பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சார் இல்லை சார், உண்மைதான் அப்பா இல்லை சார், நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்ச்சு. இல்லைம்மா நான் உனக்கு அப்பா தான் அப்படின்னேன். அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி நான் என்னை நடிக்க வச்ச, எப்படிலாம் நான் நடிக்கணும், இது வரைக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நாங்கள் எவ்வளோ படம் காமெடியாக நடிச்சிருக்கிறேன், அதில் இல்லை. ஆனால் டைரக்டர் சார் வந்து எனக்கு அப்படி ஒரு சொல்லி கொடுத்து, ஆனால் இப்படி அந்த பொண்ணை பார்க்கணும், அந்த பார்வையை பார்க்கணும் அப்படின்னா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு டைரக்டர் சாருக்கு மிக்க நன்றி. குறிப்பாக ப்ரொடியூசர் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா எங்களுக்குலாம் நான் நின்றுருந்தா கூட சேர் எடுத்து போட்டு உட்காருங்க அப்படின்னா, சார் நீ உட்காருங்க அப்படிம்பாரு. இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் பார்த்ததே இல்லை. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கூட நடித்த அத்தனை நடிகரும் அவ்வளோ இன்னாலும் முன்னாடி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வெற்றி பெற இறைவனை வேண்டி வணங்குகிறேன். உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மிக்க நன்றி, வணக்கம். மேடம் வாங்க, சுகி மேடம் வாங்க, கொஞ்சம் வேகமாக வாங்க மேடம். பேக் ஹேண்ட் பேக் வச்சுட்டுமா இருக்கட்டும். மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். வந்து உருட்டு படத்தில் வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
ஸோ வந்து மொட்டை ராஜேந்திரனுக்கு மொத்தம் 3 ஒய்ஃபு, நான் மட்டும்தான் ஒரு ஒய்ஃப்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அடுத்தடுத்து 2 ஒய்ஃபு வந்துருச்சு. 4வதா ஒன்று வேறு ட்ரை பண்ணாரு. ஆமாம், இந்த படத்தில் வந்து டைரக்டர் எனக்கு வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு முதல்ல சொன்னார், இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும். என்னங்க சார் என்னைய போய் போடுறீங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் ஆப்டாக இருப்பீங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், இது காமெடி கலந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னாரு. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து வில்லன் ஒய்ஃபு, வில்லன் கீப்பு அப்படி இந்த மாதிரியே போயிட்டு இருக்குது. காமெடியாக இது வரைக்கும் நான் பண்ணது இல்லை. சார் வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கூட நடித்த கோ ஆர்டிஸ்டோக்கும் சொல்லவே வேணாம். பாவா போங்குறா ஏங்குறா சொல்லவே வேணாம். ட்ரெண்டிங்கில் ரீல்ஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் வேற பேராக எடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கோங்குரா சட்னி ஞாபகம் வர மாதிரி கோங்குரா பாடல் வந்திருக்கு, இன்னும் வந்துட்டே இருக்கு. நீங்கள் மட்டும்தான் அந்த சாங்குக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னைய வந்து என்ன சொல்றது, காந்தி மீதியம்மா பாரதிராஜா சாருக்கு வந்து அவங்க வந்து தாவணி போட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் டேரக்டர் அதான் சொல்கிறேன், தீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் பார்க்கவே இல்லை, ஃபோட்டோவிலேயே பார்த்து தாவணி பாட்டு அளவு எடுத்து போட்டு ஒரு குத்தை ஒன்று போட்டு என்னை ஆட வச்சிட்டாரு. எனக்கும் ஆட வருமானே தெரியல. இருந்தாலும் இந்த உடம்ப வச்சு டங்குன்னு குச்சி ஆட்டி படத்தை எப்படியோ நம்ம ஹிட் கொடுக்கணுமியா, எவ்வளவோ படம் பண்ணியாச்சு, சரி இதுவும் நல்லா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் டைரக்டருக்கு பாஸ்கர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்து நல்லபடியாக நடிச்சிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கண்டினியூவாக போச்சு. சார் வந்து டைமே பார்க்க மாட்டாங்க, யார் முன்னாடி வரீங்க சீக்கிரம் வாங்க பண்ணணும், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு. கேமரா முன்னாடி நாங்கள் தான் நடிப்போம் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவர் வில்லன் மாதிரியே இருப்பார். கேமராக்கு ஆஃப் கேமராவில் வெரி ஸ்வீட் பர்சன், அதை சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி வந்துட்டு கஜேஷ் சார் சொல்ல வேணாம், அவங்க வந்து நாகேஷ் அவங்களுடைய பரம்பரையில் வந்தவங்க, ரொம்ப நல்ல க்யூட்டான ஒரு பர்சன். அந்த பையன் வந்து இவ்வளவு எல்லாருக்கிட்டையும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாப்புல, மேம் சரிங்க மேம், ஓகே மேம் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினையும் சொல்லவே வேணாம், லாங்குவேஜ் தமிழ் தெரியுதா இல்லையா, அக்கா ஓகேக்கா சரிக்கா, நமக்கு எஸ்ஆர்னோ ஆமாம் இல்லை வேறு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, அதனால் ஓகேட்டு போயிடுறது. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்மிங் 12th. ஸோ நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லதை போடுங்க, பாஸ்ட்டாக போடுங்க, முடியாததுக்கு ஏதோ ஒன்று படம் ஹிட் ஆகணும். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து எந்த லெவலுக்கும் மேலே கொண்டு போக முடியும், கீழே கொண்டு வர முடியும். அதனால் வந்து சின்ன படங்க நாங்களாம் வளர்ந்து வர்ற ஆர்டிஸ்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் தான் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதனால் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இவங்க ஆடினதுல ஒரு பாறாங்கல் அங்கே உடஞ்சிச்சுன்னா காத்து சிறப்பான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துல கலக்கிறது. வணக்கம் எல்லா பத்திரிகை சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி. என் பேர் கார்த்திகிருஷ்ணன், இசையமைப்பாளர். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்கர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து நாகேஷ் சாருடைய பேரனுக்கு, நம்ம ஹீரோ வந்து நாகேஷ் சாருடைய பேரன். ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கு மியூசிக் பண்ணுற எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார், ரொம்ப நன்றி. ஏன்னா இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நான் ஒரு 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 6-7 படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய மியூசிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த படத்தை பார்த்தேன். படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்போது படத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அப்படியே கலகலன்னு போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த ஓப்பன் பண்ணார். அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு அது இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். வர 12ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய எல்லாத்துடைய சப்போர்ட்டு தான் அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு போவோம். இப்போ நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் பெரிய ஹிட் அடிக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்மால் சைஸில் எடுக்கிற படங்கள் இன்றைக்கி பெரிய ஹிட்டை பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி இந்த படமும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கு. ஸோ படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் உங்களுடைய சார்பாகவும் ரசிகர்களுடைய சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக படம் வெற்றி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் வந்து என்னை எப்படி செலக்ட் பண்ணாருன்னு தெரில. ஒரு டைரக்டர் கேரக்டர் உருட்டு அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்டர் மாதிரியும் உருட்டு இருக்கோம். இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க. சின்ன படங்கள் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் நல்லது. அதுவும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல இயக்குனருக்கு கிடைச்சிருக்காரு. அது ரொம்ப நன்றி சொல்கிறேன் ப்ரொடியூசருக்கு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை இந்த நம்ம பத்திரிகை தான் வாழ வச்சு இந்த படங்களை வந்து ஒரு வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வருணிகா. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன் நடிக்கிறதுக்கு தான். ஆனால் கதீஷ் சார் இவங்களெலாம் நான் நடிப்பேன்னு எதிர்பார்க்கல. அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் நம்ம டைரக்டர் சார் தான் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் மேலும் மேலும் நானும் நிறைய சான்ஸ் எனக்கு கிடைக்குது இப்போ சார் மூலமாக. அதுக்காக நான் இன்னும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம். தேங்க்யூ. பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இந்த படத்தை நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் பேர் நவீன், செங்கல்பட்டு. நான் இதில் ஒரு கேரக்டரான டைரக்டர் சார் கொடுத்தாரு. அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இந்த படத்தை வெற்றி அடிச்சிருக்கணும். ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் என்னோட வணக்கம். நல்லா இந்த படத்தை ஒரு நல்ல இது வெற்றி அடைய உங்களோட இது வேணும். நல்லா இது பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உருட்டு உருட்டு இந்த திரைப்படம், இந்த படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமெடி படமாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மெசேஜ் டைரக்டர் இங்கே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். முட்ராஜ் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு காமெடி சீக்வன்ஸு. அதில் நான் ஒரு ஆளாக நடிச்சிருக்கேன். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. தயவுசெய்து அதை சேர்த்து இந்த படத்தை வெற்றி அடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். அங்காடி திரு கருப்பையா, இதுல ஹீரோ ஃப்ரெண்டா நடிச்சிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்காரு இயக்குனர் பாஸ்கர் சாரு, புத்தேஸ்வர் சாரு, எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருக்கான். நல்ல காமெடி படம். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. அனைத்து மீடியாக்களுக்கு நன்றி. இதை நல்லபடியா கொண்டு போங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா வந்திருக்கு. அண்ணன் முட்டராஜேந்திரன் நடிச்சிருக்காரு, அஸ்மிதா நடிச்சிருக்கு, பழைய நடிகர் ஐயா நாகேஷுடைய பேரன் கஜேஷ் நாகேஷ் நடிச்சிருக்காரு. நான் ஹீரோ ஃப்ரெண்டா நடிச்சிருக்கேன். பார்த்துங்க, வளர்றோம். ரொம்ப நன்றி சார். டைரக்டர் சார், உங்களுக்கு முட்டராஜேந்திரன் மணி அவர் மணி என்ன அப்படி ஒரு பிரியம். யார் நடிகர் அவரை சின்ன பொண்ணுங்களோட பிரமாதமா ஆட விட்டுருக்கீங்க. முட்டராஜேந்திரனுக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. 3 பேர் புதுசா இருக்கட்டும் தானே அப்படி பண்ணது. அப்படியா? அதை வரவேற்கிறீங்களா நீங்க? நீங்க வரவேற்கிறீங்களா? நீங்க வரவேற்கிறீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? அதானே தேவை. அவர் கேரக்டர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவர் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காரு. அஸ்மிதால இருந்து எல்லாரும் கூடயும் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி கிளைமாக்ஸ் வேற லெவல்ல. ஓகே, நன்றிண்ணா. உருட்டு உருட்டுங்கிற டைட்டிலே முட்டராஜேந்திரன் கேரக்டர் வச்சுதானா? இல்லைண்ணா, அது அன்றாட வீட்டில் கேட்குற வார்த்தைண்ணா. பசங்க சின்ன சின்ன பசங்க பையன் பொண்ணுகிட்ட கேட்கறது, எல்லாத்தையும் வெளில கேட்கறது. அதனால சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீ நல்லா உருட்டுறீங்க இப்போ. இல்லைண்ணா, அப்படி எதுவும் இல்லைண்ணா. தப்பானவங்களை பற்றி தானே சொல்லியிருக்கோம். ஆண்கள் மேலே எல்லாரும் மேலேயும் கோவம் இல்லையா? ஆமாண்ணா. இல்லை அப்படிலாம் கிடையாதுண்ணா. வேஸ்டா இருக்காங்க. இல்ல அந்த ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க பாத்தீங்களா? இப்ப நம்ம லீக் பண்ணக்கூடாது. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, திருந்தாத ஜென்மம் இருந்து என்ன புரியுது அப்படின்ற மாதிரி தானே. இல்ல இங்க வாங்க, சொல்லுங்கண்ணா, கேளுங்க. இப்ப அந்த வார்த்தைகள் கேட்டீங்கல்ல, அதுல எதனா தவறு இருக்கான்னு கேக்குறேன். அவ கேக்குறது நியாயம் தானே? இல்ல இல்லைன்னா அந்த பெண்ணோட மனநிலை, அவ ஒரு ஷார்ட் டெம்பர். ஓகேங்களா? அது நீங்கள் பிகினிங்லேருந்து ஒரு 2 லீடு கொடுத்துருக்கோம். அவள் இப்படி தான்றதை சொல்லியிருக்கோம். இன்னொன்று 100% இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. சில திருந்தாத ஜென்மங்களுக்கு அவ்வளோதான். நல்லதா கெட்டதா நீங்கள் சொல்லுங்கள். சொன்னது இந்த மாதிரி கிளம்ப மாட்டாங்க, திருந்துவாங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. நான் எப்படி சொல்கிறேன், இதை பார்த்து திருந்துனா இல்லைண்ணா, நானும் தான் பயப்படணும். இதை பார்த்து திருந்தணும்ல. என்னண்ணா சொல்கிறீங்க? ஹீரோ எங்க சார் காணும்? ஏன்னா அவர் குடும்பத்துல இந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க. அதனாலதான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தம்பி வேற ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருக்காருண்ணா. சிக்மங்களூர்ல ஷூட்டிங்ல இருக்காரு. வருத்தப்பட்டார். பெரிய இடத்து பையன் முதல் பிரஸ் ஷோ போடுறீங்க, வரணும்ல. இல்லண்ணா, அங்க ஏற்கனவே சிக்மங்களூர் என்ன சிகாகோ கிட்டே இருக்குது? இல்ல கரெக்ட் தானே. இல்ல அங்க ஏற்கனவே டேட்டு கொடுத்துருக்காருண்ணா. அவர் ஷூட்டிங் டிராப் ஆயிடும் அங்க. இதனால பல பேர் நாங்கெல்லாம் கேட்டோம். கண்டிப்பா சொல்றோம். அவ்வளவு பெரிய ஆளு, அவங்க தாத்தா அவ்வளவு பெரிய ஆளு, அதனால வரணுங்க. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களா? அதான் எங்களுக்கு வேணும். நாங்க எங்களை உருவகப்படுத்திக்கிறோம். மேடம் அஸ்மிதா மேடம்
நீங்க வேற வேற ரேஞ்சில் எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ 3 ஹீரோயினோட கிட்டத்தட்ட எனக்கு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோ முட்டராஜேந்திரன் தான். 3 ஹீரோயினோட எல்லாம் சேர்ந்து நடிக்கிறீங்களே, ஏன் என்ன நீங்க ஒரு பாட்டுலயே நீங்க எல்லாரையும் அப்படி வந்து கட்டி போட்டுறாங்க. நீங்க என்ன ஏன் வாய்ப்புகள் வரலையா இல்லை நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நான் தமிழ் மூவியும் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் கன்னடம் மலையாளம் போயிட்டு இருக்கேன். ஸோ பிட்வீன் கேப்ல நான் தமிழ்லையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். இந்த கேரக்டர் பிடிச்சி பண்ணீங்களா? அவர் Yeah. கேக்குறது அதை சொல்லுங்க. பிடிச்சிருக்கனால நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லவ் திஸ் கேரக்டர், ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டுக்கு மறுபடியும் டான்ஸ் ஆடுவீங்க? அப்படின்னு இல்லை, எது வருதோ நான் பண்ணலான்னு ரெடியா இருக்கேன். நீங்க பாட்டுக்கு இனிமேல் டான்ஸ் ஆட மாட்டேன், இனிமேல் நடிக்க தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நடிக்கவும் செய்வேன், டான்ஸும் பண்ணுவேன். ஆமா சார் அவங்க 2 பேர் என்ன? இவங்க வந்து ஹேமா, அவங்க சின்னாலப்பட்டி சுத்தி வாங்க. மேடத்தை தெரியும், ஆனா இப்போதான் சொல்லுங்க சார். என் பேர் சின்னாலப்பட்டி சுகி சார். வாழ்த்து. தேங்க்யூ. அதாவது என் நண்பர் கேட்டாரு, இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்து பண்ணிட்டாங்க. அதை ஓபன் பண்ண வரல, மீடியா தாங்காது. நான் அதை சொல்ல வரல. நம்ம வந்து என்ன சொல்றேன், வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் குடிப்பாங்களான்னா குடிக்கிறது இல்லை. முக்கால்வாசி பாதி பேர் குடிக்கிறாங்க, ஃபங்க்ஷன் அப்போ குடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கிறாங்க, அவுட்டிங் போனால் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இதை 100 ரூபாய்க்கு சம்பாரிச்சு 150 ரூபாய்க்கு குடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் நாங்கள் சொல்கிறோம். டே பொண்டாட்டி பிள்ளை இருக்குடா, கடங்கப்பி இருக்குடா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 ரூபா சேர்த்து வைங்கடா. இல்லை பொம்பளைங்க வீட்டு வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகுதுங்களா, அதுல நிம்மதியாக இருக்க விடுங்க. நீ காலையில் வேலைக்கு போகிற, சாயங்காலம் வர, தண்ணியை போடுற, பொண்டாட்டி 2 முத்துற, எதுக்கு அந்த வாழ்க்கை? எதுக்கு? 2 பிள்ளையாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகளை விட்டு இன்னொருத்தனை தேட முடியுமா? கட்டிக்க முடியுமா? வரவன் நம்மளை வச்சு பார்த்துப்பானா? இல்லை. ஒரு சில ஆண்களுக்காக இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் நாங்கெல்லாம் கிரிமினலா இப்படி ஒரு வேலை நாங்க பண்ணுவோம். ஸோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க ஐயாங்கிறதா எங்க மெசேஜ். எங்களுக்கு டைரக்டர் நாங்க அதுதான் சொல்ல வந்திருக்கோம். சொல்றீங்க குடிக்காரனா தீ வச்சு அடிக்குன்னு சொல்றீங்க. 3 பொண்டாட்டி கட்டுறவன என்ன பண்றது? புரியல. 3 பொண்டாட்டி கட்டுறான அவன என்ன பண்றது? சார் 3 பொண்டாட்டி என்னது? அப்படிலாம் கிடையாது. 3 பொண்டாட்டிங்கிறது இது வந்து இப்ப அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீட்டுல ஒண்ணு வச்சுக்கோங்க, வேலைக்கு போறீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, ஐயங்க நான் கேள்வி கேட்கல, மீடியாக்கள் நல்லா கேட்டுக்கங்க. நாங்க வந்து இந்த படம் நீங்க என்ன பாத்துருப்பீங்க, நான் பாக்கல சாமி. படம் வந்து நாங்க காமெடியா கொண்டு வந்திருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாரும் 3 பொண்டாட்டி கெட்டுங்க, நாங்க உறுத்தல, நாங்க அச்சு உறுத்தல. நீங்க கெட்டுங்க. ஐயோ நீங்க சம்பாதிக்கிறீங்களா? லட்சமா இருக்கா? 3 இல்ல 5 கூட வச்சுக்கோங்க. அது உங்க சாமர்த்தியம், உங்க குடும்பத்தை, உங்க ஃபேமிலியை நீங்க பாத்துக்கிறீங்க. உங்களால சமாளிக்க முடியுமோனா நீங்க வச்சுக்கோங்க. நாங்க யாரையும் வந்து இத்தனை பண்ணுங்க செய்யுங்க அப்படிலாம் இல்ல. அதனால அதை சொல்ல போனா மொட்டைராஜன் சாருக்கு சொல்லவே வேணாம். அவர் வந்து எங்க கூட நடிக்கிறதுக்கு சில சமயம் பயந்தாரு. என்னையா 1 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, நான் இந்த மாதிரி நடிச்சதே இல்லை, எனக்கு வேற பயமா இருக்கு, என் பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகும். அவர் எங்க கூட நடிக்கும் போதெல்லாம் கிடுகிடுன்னு பயந்துரு. சார் நடிப்புதான் சார், விடுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால வந்து நாங்க எல்லாருமே பொண்டாட்டி ஒண்ணு வச்சுக்கோங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. அதனால நாங்க வந்து படத்துல நாங்க வாழ்ந்துட்டு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மொட்டைராஜன் சார் வந்து அந்த கதையில வந்து வாழ்ந்திருக்காருன்னு, நாங்களும் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். அவ்வளவுதான். எவ்வளவோ படங்கள் பண்ணிருக்கோம். இந்த படத்து மூலமா ஏதோ அப்படி தெரிய மாட்டோமா அப்படின்னு தான். வேற என்ன உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா கேளுங்க. ஆக்டிங் மட்டும் தான், ஒன்லி ஆக்டிங் மட்டும் தான். இன்னைக்கு அதிகமா இருக்கா இல்ல? ஒன்லி ஆக்டிங் மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. சார் டைரக்டர் சார் ப்ரொடியூசர் நடிச்சிருக்காரு. அவர் ரைட் முட்டராஜேந்திரன் இல்லையா? சரி விடுங்க. இது வரைக்கும் ஓகே. அந்த 6 பேக் வரது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ so much. I love you all. Thank you.